செய்தி என்னவென்றால், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக பிறந்தார். எல்லாம் ஒரு முறை சொல்லலாமா? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக பிறந்தார். லூக்கா 2:11 என்ன சொல்லுகிறது தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். எப்படி போட்டிருக்கு? கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சரிங்க, கிறிஸ்மஸ்னா என்னங்க? இப்போ நிறைய சகோதரிமாரெலாம் புதுசாக வந்திருக்காங்கல்ல, இப்போ அவங்களாம் என்ன நினைப்பாங்க? இயேசுநாதருக்கு பிறந்த நாள் போல் இருக்குது, அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. கரெக்டுங்களா? கிறிஸ்தவங்க கூட பெரும்பாலும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இன்றைக்கி ஏதோ இயேசு பிறந்த நாள். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மேன்மை. இப்போ இயேசு பிறந்தார்னு பைபிளில் இருக்கு. அவர் வானத்திலிருந்து குதித்தார் என்று எழுதப்படவில்லை, திடீரென்று தோன்றினார் என்று எழுதவில்லை, பிறந்தார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். சரி, எங்கிருந்தோ குதித்தார் என்றால் நம்ப முடியாது, தோன்றினார் என்றாலும் நம்ப முடியாது, ஆனால் பிறந்தார்னா நம்ப முடியும். இந்த ஊரில் எங்களுக்கு சொந்தக்காரருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குங்கன்னு சொன்னால் நம்பீங்களா நம்ப மாட்டிங்களா? இல்லைங்க, எங்கள் வீட்டில் திடீர்னு ஒரு குழந்தை வந்துருச்சுங்க, திடீர்னு தோன்றுச்சு, யாரா நம்புவீங்க? சொல்லுங்க, நம்பவே மாட்டோம். அதனால்தான் தேவன் கூட பாருங்க, அப்படி ஏதோ ஒரு மாயையான ஒரு தோற்றத்தால் மனுஷருக்கு உண்டாக்க விரும்பல. நம்ம யாரையும் ஏமாற்றுகிற கடவுள் அல்ல அவர், எதையும் நேர்த்தியாக செய்கிறவர். அதனால தான் உலகத்தில் பார்த்தார், நான் இந்த உலகத்துக்கு போய் ஆகணும். ஏன் உலகத்துக்கு இயேசு வரணும்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பு தேவை. ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தினாலும் முழு உலகம் எப்படி கிடந்தது? விழுந்து போய் கிடந்தது. மனு குலத்துக்கு ரட்சிப்பு இல்லை. அதாவது மல்கியா தீர்க்கதரிசிக்கு பின்பு இயேசு கிறிஸ்து வருகிற வரை, அதாவது யோவான் ஸ்நானகன் வருகிற வரை 400 வருஷம் இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள். ஒரு தீர்க்க தரிசனமும் கிடையாது, கடவுள்கிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து முன்னுரைக்கப்பட்டவர். திடீர்னு அவர் வரல, நான் இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லல. இயேசு வருவதை குறித்து ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரை பழைய ஏற்பாட்டில் எல்லாம் தீர்க்கதரிசிகளும் பரிசுத்த புருஷர்களும் முன்னுரைத்தார்கள். அப்படிப்பட்ட முன்னுரைக்கப்பட்டவராகிய தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அது எப்படி வந்தார்? ஒரு தாயின், அதாவது ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்தில் அவர் என்ன செய்தார்? ஒரு பரிசுத்தமான பிள்ளையாய் பிறந்தார். சாதாரண ஒரு கல்யாணமாகி ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்து அப்படி பிறக்கப்பட்ட பிள்ளை அல்ல இயேசு. இப்போ நமக்கெல்லாம் ஒரு தாய் தகப்பன் இருக்கிறார்கள், நாம் எல்லாம் அவர்களை மதிக்கிறோம். நம்முடைய தாய் தகப்பனுக்கு நாம் கனம் பண்ணுகிறோம். நம்ம அப்பா யாருன்னு தெரியும், அம்மா யாருன்னு தெரியும். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் பிறந்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் சொன்னார், பிதா என்னை அனுப்பினார், நான் பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு அனுப்பப்பட்டேன். அவர் எங்கேயுமே நான் பிறந்தேன், நான் மரியாளுக்கு பிறந்தேன்னு அப்படி அவர் போதிக்கல. ஆனால் மரியாளுக்கு அவர் பிறந்தது உண்மை. எப்படின்னா, இப்போ வேத பகுதியை வாசித்தார்ல பிரதர் அன்புதாஸ், அந்த வேத பகுதியை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவதூதன் வந்து மரியாளுக்கு சொல்லுகிறான், சொல்லி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவர் பரிசுத்தமானவர், அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி முன்னுரைத்து அந்த கன்னியாகிய மரியாளுக்கு இயேசு பிறந்தார். இயேசு அப்படி ஒரு பரிசுத்தமானவராக நேர்மையானவராக இந்த உலகத்தில் வந்தார். எந்த தப்பான வழியில் இயேசு வரவே இல்லை. அப்படிப்பட்டவரும் அவர் அல்ல, அவர் பரிசுத்தமானவர். சரி, இயேசுவை குறித்து ஒரு 3 காரியம் உங்களுக்கு சொல்கிறேன்.
கேட்குறீங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஆசீர்வாதமான பிறப்பு. உலகத்திலேயே எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும், இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம் தானே. எங்களுக்கு கடவுள் ஒரு குழந்தை கொடுத்துருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்கல்ல. அந்த குழந்தைக்கு வருஷந்தோறும் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லவா வேணும்? பிறந்தநாள் வந்துருச்சுன்னா நீ கஷ்டப்படுறியோ நஷ்டப்படுறியோ அது எனக்கு தேவை கிடையாது. எனக்கு பிறந்த நாள் வருது, ட்ரெஸ் எடு, கேக்கு வெட்டு, ஒரு 10 பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சாப்பாடு போடு. இல்லைம்மா கொஞ்சம் அதெல்லாம் பேசக்கூடாது. ஆமாம், என்னை பெத்தல்ல செய் சொல்கிறாங்களா இல்லை பிள்ளைங்க? ஆனால் இயேசு இதற்காக பிறக்கவில்லை. நாம் எல்லாம் டிசம்பர் 25ஆம் தேதி வந்து கிறிஸ்தவங்கெல்லாம் ஹாப்பி கிறிஸ்மஸ் கேக்கு வெட்டுறதுக்காக பிறக்கல. அவர் ஒவ்வொரு முழு மனுக்குலத்திற்கும் ஆசீர்வாதமானவராக பிறந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, லூக்கா 2:14 இயேசுவின் பிறப்பு முதல்ல என்ன போட்டிருக்குது? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், இரண்டாவது பூமியிலே சமாதானமும். இப்போ இயேசுனுடைய பிறப்பு என்பது சாதாரணமானதல்ல. உன்னதத்திற்கும் மனுஷருக்கும் இடையே ஒரு மிக பெரிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதம், அந்த தாய் தந்தைக்கு அது ஆசீர்வாதம், உற்றார் உறவினர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இயேசு உலகத்தில் பிறந்தார் என்றால் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் எங்கும் இருக்கிற அண்ட சராசரங்களுக்கும் அவர் அடையாளமாக ஆசீர்வாதமாக பிறந்தார். அல்லேலூயா, ஆமென். அதான பாடணும், இயேசு பிறந்தார் உள்ளமதில் எங்கும் சாட்டிடுவோம். அப்போ இயேசுவின் பிறப்பு முதல் என்னதுங்க? ஆசீர்வாதமான பிறப்பு. எப்படி? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கே மகிமை. உன்னதத்தில் இருக்கிற இவர் வந்து பூமியில் பிறந்ததினால் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகுதான். அப்படிப்பட்ட பரலோக மகிமைப்படும்படியான ஒரு பிறப்பு தான் இயேசுவின் பிறப்பு. அதான் கிறிஸ்மஸ். ரெண்டாவது, பூமியிலே சமாதானம். அப்பனா சமாதானம் இல்லாத இருந்த இந்த பூமியில் என்ன கிடைக்குது? சமாதானம். சொல்லுங்க, பூமியிலே சமாதானம். அப்போ இங்கே சமாதானம்னா என்ன சமாதானம்? பரலோகத்திற்கும் பூமிக்கும் இருந்த ஒரு பகை, ஒரு பகை. ஒரு நாட்டை ரெண்டாக பிரித்தார்கள். அந்த நாட்டை ரெண்டாக பிரித்து ஒரு சுவரை எழுப்பினார்கள். இந்த பக்கத்தில் இருந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? குப்பை கூளங்களை கொண்டு வந்து பக்கத்து பிரிக்கப்பட்ட இன்னொரு பகுதிக்குள் கொட்டினார்கள். அதற்கு மாறாக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தங்களிடமுள்ள குப்பைகளை கொண்டு வந்து கொட்டவில்லை. மாறாக அவர்களிடம் இருந்த நல்ல விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்து பக்கத்து மக்களுக்கு கொடுத்து, அவரவர்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் தருவார்கள். நீங்கள் கொடுத்ததோ குப்பை. உலகம் தேவனுக்கு கொடுத்தது ரொம்ப மோசமான பதில். ஆனால் தேவன் அதற்கேற்ற பதிலை கொடுக்கவில்லை. சிறந்த பரிசாக இயேசுவை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த மனிதர்கள் நினைத்திருந்தால் இவர்களுக்கு பதிலாக நீங்கள் எப்படி எங்கள் பகுதியில் குப்பைகளை கொட்டினீர்களோ நாங்களும் கொட்டுவோம் என்று பதிலுக்கு செய்திருக்கலாம். ஆனால் அந்த மக்களுடைய குணம் பாருங்கள். ஒரு சாதாரண மனுஷனுடைய குணமே இப்படி இருக்குமானால் உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணர்களாய் இருங்கள்னு இயேசு சொன்னாரே. அப்ப இயேசு பிதா என்ன செய்தாரு? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இந்த ஜனங்களை நான் என்ன செய்யணும்? என்னுடைய குமாரன் மூலமா ரட்சிக்கணும். அப்ப சமாதானத்தை அப்ப அந்த ஜனங்கள் பார்த்தாங்க. நாங்கள் செய்தது அநியாயம், அவர்களோ எங்களுக்கு என்ன செய்தார்கள்? நீதியை செய்தார்கள். ரெண்டு ஜனங்களும் ஒன்று கூடும் பொழுது ஒரு சந்தோஷம். அதே போலதான் பரலோகமும் பூலோகமும் ஒன்று கூடுகிற ஒரு சந்தோஷம் யார் மூலமா வந்தது? இயேசுவின் மூலமாய். அல்லேலூயா. ஒரு ஜீவனுள்ள தேவனை அறியக்கூடிய அறிவு யார் மூலமா வந்தது? இயேசுவின் மூலமா. அவர் விண்ணிலிருந்து இறங்கி வந்த விண்ணாயகர். ஆமென் சொல்லுங்க.
விண்ணிலிருந்து இறங்கி வந்தார். ஆனால் வந்தது ஒரு கர்ப்பத்தின் வழியாக வந்தார், அவ்வளவுதான். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் கர்ப்ப பிறப்பாக தான் இருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்த அந்த நியமனத்தை அவர் மீறவில்லை, அவர் மாற்றவில்லை, அவர் அதை சரியாக கடைபிடித்தார். அப்ப இயேசுவின் பிறப்பு ஆசீர்வாதமான பிறப்பு. நீங்க யாருக்கும் சொல்லுங்க, கிறிஸ்துமஸ்னா என்னங்க? கிறிஸ்துமஸ் என்றால் இயேசுவின் பிறந்த நாளை நினைப்பதல்ல, இயேசுவின் பிறப்பை மேன்மை பாராட்டுவது. தேவனுக்கு மனுஷர் மேல் பிரியம் வந்தது. அந்த வசனத்தை 2:14 பிற்பகுதி என்ன சொல்லுகிறது? பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம். இயேசு வந்ததுனால தேவனுக்கு மனுஷர் மேல் பிரியம். கடும் கோபமாயிருந்த பிதா இப்பொழுது மனுஷர் மேல் பிரியமானார். எல்லாம் சொல்லுங்க, மனுஷர் மேல் பிரியமானார். அல்லேலூயா. இரண்டாவது, இயேசுவினுடைய பிறப்பு ஆளுகையும் அதிகாரமும் நிறைந்த பிறப்பு. எப்படிங்க? ஆமா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 31, 32, 33 வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. அப்பனா என்ன அர்த்தம்? இயேசுனுடைய பிறப்பு ஆளுகையும் அதிகாரமும் உள்ள பிறப்பு. அதான் கிறிஸ்மஸ். சும்மா கிறிஸ்மஸ்னா ஒரு தாத்தாவை வேஷம் போட்டு வீடு விடா கூட்டிட்டு அலையிறது இல்லை, அதை மட்டும் செய்திடக்கூடாது. நிறைய இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சபையா ஒரு தாத்தாவை, ஒரு கிறிஸ்மஸ் ஒரு தம்பியை போட்டு தாத்தா வேஷம் போட்டு டான்ஸ் ஆட வச்சு ஏதோ கிஃப்ட் கொடுத்து இந்த ரூட்டில் போயிடுறாங்க. நான் சொல்கிறேன், இந்த ரூட்டில் வாங்க. போக வேண்டிய ரூட்டில் போகாமல் ஏதோ ஒரு ரூட்டில் போகிறதுனால பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு அது வேடிக்கையாக இருக்குது, நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. கிறிஸ்மஸ் தாத்தானா ஒரு சிரிப்பு மக்களுக்கு, வந்துட்டார்ப்பா தாத்தா. ஆனால் உள்ளே ஏதோ ஒரு ஆணோ ஒரு வாலிபனோ இருப்பாங்க. ஆனால் தோற்றம் எப்படி இருக்கு? அது கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி வந்தார்னா, சாண்ட் நிக்கோலஸ் என்ற ஒரு பாதிரியார் ரோம பேரரசின் காலத்தில் ஒரு பாதிரியாராக இருந்தார். அவர் நிறைய மக்களுக்கு நன்மை செய்தார். அவருடைய நினைவாக தான் இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை உருவாக்கினார்கள். அதை கொக்கோ கோலா நிறுவனம் கூட விளம்பரத்துக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க கிறிஸ்மஸ் தாத்தாவை. கிறிஸ்தவத்தின் விளம்பரத்தின் அடையாளம் கிறிஸ்மஸ் தாத்தா அல்ல, கிறிஸ்தவத்தின் மேன்மை இயேசுவின் பிறப்பு. அல்லேலூயா. அதை உணர்றதான் கிறிஸ்தவங்க, அதை உணரணும். பாருங்க, இயேசு என்றால் மத்தேயு 1:21 என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசுனா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இயேசு என்றால் என்ன? இல்ல, மத்தேயு 1:21 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? ரட்சகர். அதனால்தான் கிறிஸ்து என்னும் ரட்சகர். ஜீசஸ் என்றால் பாவங்களை மன்னித்து மனுஷரை மீட்கிறவர், மீட்பர். எல்லாம் சொல்லுங்க, மீட்பர். ஒருத்தர் தண்ணியில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார், ஒரு ஆற்றிலேயோ நதியிலையோ. அப்போ ஒருத்தர் போய் மீட்கிறது தான் அவருக்கு கிடைத்த ஒரு மீட்பர். அதே போல தான் நாம் எல்லோரும் பாவத்தில் முழுகி கொண்டிருந்தோம், சாபத்தில் முழுகி கொண்டிருந்தோம். சமாதானம் இல்லாத வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும்படி இயேசு வந்தார். அப்போ இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். பாவங்களை மன்னிக்கிற ஒரே அதிகாரம் இந்த பூமியில, வானத்தில் பூமியில இயேசு ஒருவருக்கு தான் உண்டு. அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரம் யார் கொடுத்தது? யார் அவருக்கு கடன் கொடுக்கல, அந்த அதிகாரத்தோடே வந்தார், அந்த அதிகாரத்தோடே பிறந்தார். அது மாத்திரமல்ல, அவர் பெரியவராயிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு மேல பெரியவங்க யாரும் இல்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து பெரியவராக இருப்பாராம். அவர் யாருக்கும் அசிஸ்டன்ட் அல்ல.
அவர் ஒரு சாதாரண தேவதூதன் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ஒரு கடவுளால் அனுப்பப்பட்டவர் தாங்கன்னு. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் பிதா என்னை அனுப்பினான்னு சொன்னாலும் பிதாவுக்கு தன்னை எப்பொழுதும் இயேசு அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகிமை எப்படி இருந்தது, நான் அதை பிறகு சொல்கிறேன், இன்னொரு வசனத்தில் வரும் அது. ஆனால் பிதாவை குறித்து பேசும் பொழுதெல்லாம் இயேசு சொல்லுவார், பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமன்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம், சமமாய் இருக்கிறோம். சரி, அது மாத்திரமல்ல, உன்னதமானவரின் குமாரன். எல்லாம் சொல்லுங்க, உன்னதமானவரின் குமாரன். அது மாத்திரமல்ல, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிங்காசனம். எல்லாம் சொல்லுங்க, சிங்காசனம். சிங்காசனம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த மனுஷருக்கும் இல்லாத ஒரு சிங்காசனம். என்னங்க, இயேசு சிலுவையில் தானங்க மரித்தார். நம்ம கண்களுக்கு நம்ம பாவங்களுக்கு அவர் மரித்தவர். ஆனால் பிதா அவருக்கு கொடுத்தது தாவீதின் சிங்காசனம். அவர் சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டவர். அது மாத்திரமல்ல, யாக்கோபின் குடும்பத்தாரை அரசாளுகிறவர். அது மாத்திரமல்ல, முடிவில்லாத ராஜ்யத்தை உடையவர். இயேசுனுடைய ராஜ்யத்துக்கு என்ன இல்லை? உலகத்தில் எல்லா அரசாங்கத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும். 5 வருஷம் திருப்ப அவங்க எலெக்ஷனில் நிற்கணும், ஜெயிக்கணும், திருப்ப மந்திரி ஆகணும். ஆனால் இயேசு அப்படி இல்லை. யார் தயவும் அவருக்கு தேவை கிடையாது. ஆமென். எந்த மனுஷரும் அவரை ராஜாவாக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வசனம் பைபிளில் இருக்கு, அவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாக்க மனதாக இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார்? கண்களுக்கு முன்பாக மறைந்து போனாரா? ஏன்னா இந்த மனுஷன் போடுற சிங்காசனத்தில் அமர்வதற்காக இயேசு வரவில்லை, பிறக்கவில்லை. இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து பிதாவினுடைய சிங்காசனத்தில் அமர்வதற்காகவே பிறந்தவர். அதாங்க கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்க்கு ஒரு மேன்மை இருக்கு, அதை மட்டுப்படுத்தக்கூடாது. சும்மா ஏதோ ஒரு வீடு வீடாக போய் டான்ஸ் ஆடி, சும்மா ஏதோ ஒரு பாட்டை பாடி அதோடு அப்படியே கிறிஸ்மஸை முடிக்கிறதல்ல. கிறிஸ்மஸ் என்பது ஒவ்வொரு மனுஷருக்கும் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லணும், அதன் மேன்மையை சொல்லணும், அதை புரிய வைக்கணும். தேவன் மனிதனானார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் மனிதனானார். முடிவில்லாத ராஜ்யத்தை உடையவர். அவர் யார ராஜா வாக்கல, யாராவது அவருக்கு அந்த பதவி கொடுக்கல. நான் தானே உனக்கு பதவி கொடுத்த, எழுந்திருன்னு யார் அவர் சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட முடிவில்லாத ராஜ்யம். அப்படின்னா இயேசு ஆளுகை உள்ளவராக, அதிகாரம் உள்ளவராக பிறந்தார். பிலாத்து கேட்கிறான், நான் உம்மை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று உமக்கு தெரியுமா? பிலாத்துக்கு சொல்றாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்று உனக்கு சொல்லுகிறேன். இயேசு மேல யார் அதிகாரம் செலுத்தவே முடியாது, ஆண்டவராகி இயேசுவின் மேல. ஏன்னா அவர் ஆண்டவர். ஜீசஸ் இஸ் த லார்ட். அவர் ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் மேல பெரியவர். அவர் ஆளுகிறவராய் இருக்கிறார், ஆளுகை மிகுந்தவர். சொல்லுங்க, ஆளுகை மிகுந்தவர். அதனால தாங்க அவரை தொழுது கொள்கிறோம். சும்மா இயேசு யாரோ தெரியாத ஒருவரை தொழுது கொள்ளவில்லை. நாங்களாம் அவ்வளோ அடிமுட்டாள்கள் அல்ல. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாத ஒன்று நாங்கள் யாரோ சொல்லிட்டாங்க நாங்களும் இயேசுவை நம்பிட்டோம்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை இந்த சத்திய வேதத்தில் நன்றாய் அறிந்து கொண்டவர்களாக ஆராதிக்கிறோம். நல்ல தெளிவாய் எழுதப்பட்ட சரித்திரம் இது. ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல. இயேசுவினுடைய சரித்திரம், ஊரு, பேரு, மாசம் எல்லாம் பைபிளில் இருக்கு. சரித்திரங்கள் இன்றைக்கு மறையாமல் இருக்கிறது. விஞ்ஞானங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த பைபிளை பொய் என்று நிரூபிக்க பல 1000 முறை முயற்சித்தார்கள். முயற்சித்தவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்தார்கள். காரணம், இது ஏதோ ஒரு கட்டுக்கதைகளின் தொகுப்பு அல்ல. இது தேவனால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஒரு மனுஷனாக சாதாரணமாக நம்மை போல ஒரு மனுஷனாய் வாழ்ந்திருந்தாலும் பிறந்திருந்தாலும் அவர் ஆளுகையும் அதிகாரம் உடையவராயிருந்தார். தன்னிடத்தில் வந்தவர்களை சுகமாக்கினார், பாவங்களை மன்னித்தார். அதெல்லாம் அந்த கால மனுஷனுக்கு எரிச்சல் வந்தது, கோபம் வந்தது, பொறாமை வந்தது. இவர் எப்படி மன்னிக்கலாம், இவர் எப்படி அப்படி செய்யலாம்,
அவர்களெல்லாம் இயேசுனுடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் புரியாதவர்களாய் இருந்தார்கள். அதனால்தான் அவரை எதிர்த்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். அதையும் ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஒருபோதும் இந்த உலகத்தில் மனிதருடைய சிங்காசனத்திற்கு அவர் ஆசைப்படவே இல்லை. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு சாதனை. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் உலகத்தில் பிறந்தாங்க, நிறைய சாதனைலாம் பண்ணாங்க. அவங்கள புகழெல்லாம் உலகத்தில் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இவர் பிறந்தாருங்க, இவர் இப்படிலாம் சாதனை பண்ணியிருக்கிறார், சந்தோஷம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சாதனையாளர் இயேசு. ஆமென். எப்படின்னா லூக்கா 2:25-32 வரைக்கும் அதில் ஒரு 3 வசனம் மாத்திரம் வாசித்தா போதும். இயேசு பிறந்த உடனே அவரை தூக்கிட்டு தேவாலயத்துக்கு கொண்டு போகிறாங்க பிள்ளைய. அப்போ அங்கே சிமியோன் என்கிற ஒரு மனுஷன், அந்த 25ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் யார் இருந்ததா? இதான் ரொம்ப முக்கியம், அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவங்க சொல்றத நம்புங்க. எங்க ஒரு ஆமியான காணோம். பரிசுத்த ஆவி இல்லாதவங்க சொல்றத கேட்காதீங்க. பரிசுத்த ஆவி இருக்கிறவங்க சொல்றத நம்புங்க. அது உண்மையா இருக்கும், பொய்யே இருக்காது, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. கிறிஸ்தவம் என்பது ஏமாற்றுகிற மார்க்கம் அல்ல, அது ஜீவ மார்க்கம். எங்களுடைய முன்னோர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்கெல்லாம் முன்னாடி இயேசுனா யாருன்னு தெரியாது. எங்கள் தாத்தா பாட்டிக்கு, எங்கள் முன்னோர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அறியாத ஒரு ஆண்டவர் எங்களை தேடி வந்தார். இயேசு எங்களை தேடி வந்ததுனால தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இல்லைன்னா நாங்கள் எப்படி இயேசுவை தேடுறது? அந்த அளவுக்கு நமக்கெல்லாம் ஞானமும் கிடையாது, அறிவும் கிடையாது, திறமையும் கிடையாது. நமக்கு தெரிஞ்செல்லாம் பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், வேலைக்கு சேர்ந்தோம், ஒரு கல்யாணம் பண்ணோம், 4 பிள்ளை குட்டிங்களை பெற்றோம், அதுங்களுக்கு ஒரு 4 கல்யாணம் பண்ணோம். அதுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணோம். 4 பிள்ளைங்களுக்கு சொன்னேன். ஒரு கல்யாணம் பண்ணுறதே பெரும்பாடாகுது என்னங்க? ஆமாம், எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி வச்சு திருப்ப நம்ம வயசாகி நம்மளை தூக்கி மூலையில் உரத்தில் உட்கார வச்சு, இந்த நான் கொடுக்குற கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு பேசாமல் இரு அப்படின்ற ஒரு வாழ்க்கையின் முடிவுக்காக அல்ல. ரட்சிப்பு என்பது நம்ம ஆண்டவரை ருசித்து ருசித்து இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை என் வாழ்க்கையில் நான் கண்டு கொண்டேனே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேனே. சிறிதும் பொய்யுரையாதவர், யாரையும் ஏமாற்றாதவர், யாருக்கிட்ட நின்றுக்கிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்ன ஆண்டவர் அல்ல. ஆளுகையும் அதிகாரமும் சாதனை உள்ளவர். அல்லேலூயா. இப்போ அந்த சிமியோன் என்ன சொல்றான் பாருங்க. அவரை கையில் ஏந்திக்கிட்டு 30, 31, 32 வாசிங்க. யாருங்க அவரு? புறஜாதிகள்னா ரட்சிக்கப்படாத மக்கள், தப்பா எடுத்துக்கூடாது. புற ஜாதிகள் என்றால் ரட்சிக்கப்படாத மக்கள். புறஜாதிகளுக்கு அவர் எப்படிப்பட்ட ஒளி? இன்னைக்கு ஒளி தான் பிரச்சனையா இருக்குது. ஒளியை தேடி தேடி நாங்க இவ்வளோ பேர் வாஞ்சையா ஓடுறாங்க, ஒளியை தேடுறாங்க. எங்க பிரதர் ஒளி, எங்க பிரதர் ஒளின்னு தேடாதீங்க. நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை தேடுங்க. தானாவே உங்க உள்ளத்துல ஒரு ஒளி பிரகாசிக்கும். நீங்க ஒளியை தேடி மலைமலையா காடு காடா மேடு மேடா அலைய வேண்டியதே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க ஒளி தேவனிடத்திலிருந்து வரணும். அந்த ஒளி தான் இயேசு. தைரியமா சொன்னார் இயேசு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அப்ப புறஜாதிகளுக்கு அவர் ஒளியை பிரகாசிக்கிற ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் பாருங்க, சகல ஜனங்களுக்கும் இயேசு ரட்சண்யம். எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா விடுவிக்கிறவர், பாதுகாக்கிறவர், ரட்சண்யம். இந்த ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இயேசுனுடைய பிறப்பு ஒரு சாதனைங்க. அதை கொச்சப்படுத்துறாங்க உலகத்தில் நிறைய பேர். அவங்களெல்லாம் நினைக்கும் போது பரிதாபமாக தான் இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது.
இயேசுவின் பிறப்பை கொச்சப்படுத்துகிற ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கிறாங்க. பண்ணட்டும். ஆனால் அதன் மேன்மையை உணர்கிற ஆட்களை நம்ம இருக்கணும். ஆமென். முதல் மனுஷன் எப்படி படைச்சாரு? தன்னுடைய கைகளில் கிரியைகளினால் மண் எடுத்து பிசைந்து அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை மனுஷனாக்கி அவன் விலா எலும்பை ஒன்று எடுத்து ஒரு பெண்ணை உண்டாக்கி ஒரு குடும்பமாக்கி 2 பேரும் கணவன் மனைவியை வாழுங்கன்னு ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் உலகம் பாவத்தில் விழுந்து சாபத்தில் விழுந்து இப்போ இவங்களுக்கு மீட்பை கொடுக்கணும்னா திருப்ப இன்னொரு மண்ணை எடுத்து இவர் உண்டாக்கப்பட்டார்னா இவருக்கு எந்த பவரும் கிடையாது. இயேசு ஆதாமை போல உண்டாக்கப்பட்டார்னா பவரே கிடையாது இவருக்கு. ஏன் தெரியுமா? இவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, உண்டாக்குகிறவர். ஆமென். அதனால தான் இவரே என்ன செய்தாராம்? அந்த மரியாளுடைய கர்ப்பத்தில் வந்து குழந்தையாக உருவெடுத்து பிறந்து வந்தார். அதுதானே நியாயம். திருப்ப ஏங்க கடவுள் அவரை தனியாக படைச்சிக்கலாம்? படைச்சிட்டார்னா படைக்கப்பட்டவர் ஆயிடுவார் அவர். இப்போ இயேசு வந்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய சாதனையாளர். யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனை. பதவிக்கு ஆசைப்படலை, பேருக்கு ஆசைப்படலை. அவர் நினைச்ச எத்தனை குஷ்டரோகி சுத்தமாக்கி இருக்கிறாரு, எவ்வளோ பேர் எழுப்பி இருக்கிறாரு, எவ்வளோ பேர் கண்களை திறந்திருக்கிறாரு, நடக்க வச்சிருக்கிறாரு, எவ்வளோ வியாதிகளை சுகமாக்கிறாரு. ஒரு விளம்பரமும் இல்லை இயேசு. ஒருத்தர்கிட்ட போயிட்டு கூட என்னை பற்றி 4 பேர் விளம்பரம் பண்ணுமான்னு சொல்லலை. அவர் சொல்லி அனுப்புறதெல்லாம் இது எங்கும் பிரசித்தம் பண்ணாத, இது எங்கும் சொல்லாதன்றார். ஆனால் அவங்களால இருக்க முடியல. போய் சொல்லி சொல்லி என்ன பண்ணுறாங்களாம்? பிரசித்தப்படுத்தினார்கள். மனுஷனுக்கு இருக்கிற ஆசை என்னது? என்னை யாராவது 4 பேர் விளம்பரம் பண்ண மாட்டாங்களா பிரதர்? என்னங்க, நம்மளை பற்றி ஒரு 4 பேர் போஸ்ட் அடிச்சு உயிரே, நமக்கு இருக்கிறதே ஒரு உயிர், நம்ம எத்தனை பேர் கொடுக்கறது? அன்றைக்கி ஒரு போஸ்டரை பார்த்தேன், என் உயிரே அப்படின்னு ஒரு போஸ்டர். நான் நினச்சேன், பாவம் அவருக்கே ஒரு உயிர் தான், சொன்ன உனக்கும் ஒரு உயிர் தான், யாரும் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. இப்போ நீங்கள் யாராவது எனக்கு உங்கள் உயிரை கொடுக்க முடியுமா, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? நான் செத்துப்பட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஏன் பாஸ்டர் நல்ல நாளாவது இப்படிலாம் பேசுறீங்க? அதெல்லாம் செத்துட்டேன்னா செத்துற மாட்டேன், கவலைப்படாதீங்க. உடனே யாராவது ஐயோ இந்த பாஸ்டர் நல்லவர், சில பேர் போய் தொலையட்டான் அந்த ஆள், சிலர் ஐயோ இந்த ஆள் நல்ல மனுஷனாச்சே கொஞ்சம் உயிரை கொடுப்பணும், உங்கள் உயிரை கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது, நினச்சாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது அதில். அதனால தான் தேவன் அவரவர்களுக்கு எப்படி என்ன பண்ணார். ஆனால் இயேசுவால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஏன் தெரியுமா? மனுஷருக்கு அவர் எப்படிப்பட்டவர்? ஜீவனாயும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நித்திய ஜீவன். அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். என்னால் ஒரு மனுஷனுக்கு உயிரை கொடுக்க முடியும், ஜீவனை கொடுக்க முடியும், அவனை வாழ வைக்க முடியும், அவனுக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும். என்னால் செய்ய முடியாத காரியமே இல்லைன்னு தைரியமாக உலகத்திற்கு சொன்ன ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. சரி, இப்போ லாஸ்ட்டாக முடிக்கிறேன். இயேசு யார்? எத்தனை பேருக்கு மனசில் இருக்கும்? கிறிஸ்தவங்களுக்கு கூட நிறைய பேர் டவுட் ரொம்ப நாளாக ஓடிட்டார். எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் பிரதர், இயேசு யார் தான் பிரதர்? ரொம்ப குழப்பமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிதான்னு இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இயேசுவை கூப்பிடுறீங்க? நீங்கள் ஏன் பிரிக்கிறீங்க அவரை? பிரிக்காதீங்க, பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாதவர்கள் தான் அவர்கள், பிதாவும் குமாரனும். ஆமென். சரி, இப்போ யோவானின் சுவிசேஷம் 1 அதிகாரத்திலேருந்து ஒரு 5 வசனத்தை வாசி நான் உங்களுக்காக முடிக்கிறேன். யோவான் 1 அதிகாரம் முதல் 5 வசனம். என்னங்க, நல்லா கவனிங்க. எப்போ இருந்தது? ஆதினா என்ன அர்த்தம்? பிகினிங். எல்லாம் சொல்லுங்க, பிகினிங். அதுக்கு ஏதாவது தேதி இருக்குதா பாஸ்டர்? கிடையாது. மாசம் இருக்குதா? கிடையாது. இஸ் பிகினிங். ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர், மரித்தும் சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் இயேசு. இப்படி யாருக்கும் பேர் கொடுத்ததா நான் பார்க்கல உலகத்தில். நான் உடனே பைபிளை படிச்சுட்டு உடனே நம்பினால் கிடையாது. இதெல்லாம் உண்மையான வார்த்தைகளா என்று ஆராய்ந்து தேவனிடத்தில் இதை குறித்து விசாரித்து தேவன் இதை எப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்ற உள்ளத்தில் வெளிச்சத்தில் உணர்ந்தவன். சும்மா யாரோ சொல்லிட்டாங்களா நான் கிறிஸ்தவன் ஆகல. இயேசு எப்படிப்பட்டவன் சொல்றேன் பாருங்க. ஆதியிலே வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க வார்த்தை. சரி, அந்த வார்த்தை எங்க இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. இது எப்படி புரிஞ்சுக்குவீங்க? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப அந்த வார்த்தை தான் இப்ப பார்க்க போறோம். அப்ப இயேசு கிறிஸ்து
தேவனுடைய வார்த்தையானவர். இஸ்லாமியர்கள் பயன்படுத்தும் குர்ஆன்ல கூட இருக்கு, அல்லாவின் வார்த்தையானவர் ஈசா மசீஸ். அல்லாவின், அல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? எல் ஷடாய். யெகோவா கிடையாது, எல் ஷடாய். நம்மளாம் எல் ஷடாய்னு பைபிளில் படிக்கிறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க? ஹல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபிரகாம் சொன்னார்ல, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் சொன்னார்ல, அதுதான் ஹல்லா. ஆகையினால இவர் வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க வார்த்தை. சரி, அந்த வார்த்தை பிகினிங், ஆரம்பத்தில் இருந்த வார்த்தை. இயேசு ஏதோ திடீர்னு 2024 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து உலகத்தில் யாருக்காவது யார் பேரை வச்சாவது சரித்திரம் பிரிக்கப்பட்டுச்சா? கிமு கிபி சொல்லுங்க, யாருக்காவது வச்சாங்களா? யாருக்கும் வைக்க முடியல, இவருக்கு மட்டும்தான். கிறிஸ்துவுக்கு முன் உலக சரித்திரமே, கிறிஸ்துவுக்கு பின். நீங்க உலகத்தில் எந்த சரித்திரத்தை புரட்டினோம்னா, இது எப்ப நடந்தது? கிமு. இது எப்ப நடந்தது? கிபி. அப்போ ஒரு உலகத்தின் மைய பொருளா இயேசு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் அவர் தான் மெயின். பட் அவர் பிகினிங். அவர் ஏதோ 2040 வருஷம் முன்னாடி வந்துட்டு திடீர்னு தோன்றி திடீர்னு எனக்கு ஒரு ஞானோதயம் வந்ததுன்னு சொல்லி வந்தவர் கிடையாது. அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா, அவர் எங்க இருந்தாரா? அப்போ எப்படி மரியாளுடைய கர்ப்பத்தில் வந்தாரு? அவரால் வர முடியும். அப்போ இயேசு ஏதோ மரியாள் பார்த்து பெற்றெடுத்த பிள்ளை கிடையாது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வசனம் மட்டும் தனியாக இருக்கும் பாருங்க பைபிளில். அவர் ஆதியிலே, ஆதினா எப்பன்னு கிடையவே கிடையாது, ஸ்டார்ட் டைமே கிடையாது, பிகினிங். சரி, அடுத்த வசனம் பாருங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப இயேசு இல்லாமல் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவே இல்லை. ஜீசஸ் இஸ் வெரி சுப்பீரியர். ஜீசஸ் இஸ் வெரி வண்டர்ஃபுல் கிரியேட்டர். அவர் உண்டாக்குனவர், எல்லாம் அவர் பார்த்து படைக்கப்பட்டது. அந்த மலைகள், காடுகள், சமுத்திரங்கள், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், சகலமும் அவரால் வந்தது தான். ஆனால் அவரே இன்னைக்கு மனுஷனா உலகத்துக்கு சாதாரணமான ஒரு தச்சனுடைய வீட்டில் அவனுடைய கல்யாணமாகாத நேரத்தில் அவனுடைய மனைவியாகிய மரியாளுக்கு ஒரு பிள்ளையா பிறந்து அந்த வீட்டில் கிட்டத்தட்ட 30 வயசு வரை அமைதியாக இருக்கிறார் இயேசு. எவ்வளோ பெரிய கிரேட் இல்லையா? நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருந்திருப்போம்? 10 வயசுலேயே வெளியில் போய் ஆகணும். நான் இப்போவே ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு சிங்காசனம் உட்காந்து ஊரில் இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு என் காலை கழு வைக்கணும். 10 வயசுலேயே துடிப்பு வந்திருக்கும். இவர் எந்த மனுஷனை கூப்பிட்டு என் காலை கழுவுன்னு சொன்னவரே கிடையாது. இவர் தன்னுடைய 12 சீஷர்களின் காலை கழுவின அன்பின் தெய்வம். ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்தில் யாரையாவது காட்டுங்க. இவர் தன்னுடைய காலை கழுவணும்னு சொன்னால் கழுவிருப்பாங்க. 12 பேரும் மாறி மாறி எவ்வளவு நாளும் கழுவிருப்பாங்க. அவ்வளவு இயேசுவின் மேலே அன்பும் பாசமும் உள்ளவங்களாக கூட இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் நீ என் காலை கழுவுன்னு சொல்லலை, நீங்கள்லாம் உட்காருங்கடா உங்கள் காலை நான் கழுவுறேன்னு சொன்ன ஒரு அன்பின் தெய்வம் இயேசு. அல்லேலூயா. அவ்வளவு தாழ்மை, எந்த மேன்மையும் கிடையாது. இன்னைக்கு ஒரு உயர் பதவி கிடைச்சிருச்சுன்னா அவங்க பண்ணுற பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு பாருங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க. கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சுன்னா போதும், கையில் 4 மோதிரங்க, ஒரு மோதிரம் 4 மோதிரம் ஆகி போச்சுன்னா அவ்வளவுதான், விரலெல்லாம் தாண்டவ மாட்டுது. ஒரு நெக்லஸுக்கு 2 நெக்லஸ் ஆச்சா கழுத்தெல்லாம் கிருகிருன்னு அப்படியே ஒரு மாதிரி காட்டுது உலகத்துக்கு. ஒரு வீட்டுக்கு 2 வீடு ஆயிடுச்சுன்னா விளம்பரம் தேடுது. ஆனால் அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா இனி மனுஷர் மத்தியில் ஒரு மனுஷனை நிற்கிறாரு, ஒரு மேன்மையும் பாராட்டலை. ஒருத்தனையும் கூப்பிட்டு இந்த மலை யார் படிச்சு தெரியுமா? நான் தான் சொல்லலை. இந்த ஆறுகளை படித்தது யார் தெரியுமா? நான் தான் சொல்லலை. நீ காண்கிற சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் படைச்சது நான் தான் சொல்லலை. அவரை இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை, உண்டாக்கப்படவில்லை. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. அப்போ அவர் யாருங்க? கிரியேட்டர், சிருஷ்டிகர். நாங்களோ சிருஷ்டியை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகரை தொழுது சேவிக்கிறோம். எல்லாம் ராமேன் சொல்லுங்க. நீங்கள் தொழுது கொள்ளுகிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் சிருஷ்டிக்கப்பட்ட நாமம் அல்ல, சிருஷ்டிகரின் நாமம். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் உண்டாக்குவார், எல்லாவற்றையும் உண்டாக்குவார். ஒரு பைபிள் இல்லாத ஒரு கதை சொல்லுவாங்க.
இந்த நிறைய பைபிள் இல்லாத நிறைய இதெல்லாம் இருக்குது, இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு முறை இயேசு தன் வாலிப வயதில் சில வாலிபர்களோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது ஒரு மண்ணை எடுத்து அதை தன்னுடைய எச்சை துப்பி அதை ஒரு அழகான புறாவாக்கி அதை ஊதின பொழுது அந்த புறா ஒரு சரீரம் பெற்ற புறாவாய் பறந்ததுன்னு சொல்லி பைபிளில் இல்லாத சில ஸ்டோரியில் எழுதி வச்சிருக்காங்க. அப்பவே சிருஷ்டித்து காட்டியிருக்கிறாரு. என்னால் மண்ணிலேருந்து எதையும் உண்டாக்க முடியும், எதை என்னால் சிருஷ்டிக்க முடியும். ஆமென். அதனால் அவர் யாருங்க? சிருஷ்டிகர். அதனால் அவர் என்ன செய்யணும்? 4ஆம் வசனம் வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. எந்த மனுஷனுடைய ஜீவனாவது யாருக்காவது ஒளியா இருக்குமா? ஆனா இவருடைய ஜீவன் மட்டும்தான் மனுஷருக்கு எப்படி இருக்குதா? அப்ப இவர் ஒரு விசேஷித்தமானவர் தானே. அப்ப இயேசு மாறாதவர் தானே. சரி, 5ஆம் வசனம் பாருங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருள் அந்த ஒளியை என்ன செய்யவே முடியல, பற்றி கொள்ளவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான ஒளி அவர், மகிமையான ஒளி. நீங்கள்லாம் கிறிஸ்தவங்க, ஆண்டவரை நேசிக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள்லாம் தலை நிமிர்ந்து நடக்கணும். ஏன் தெரியுங்களா? எனக்குள் இயேசு இருக்கிறார். ஆமென். இயேசுவை சும்மா சாதாரணமாக எல்லாரோ போல் அவரை நீங்கள் நினச்சிடக்கூடாது. எல்லாரோ போல் அவரை நீங்கள் கம்பேரிஷன் பண்ணாதீங்க. சில சொல்லுவாங்க எல்லாரும் மாதிரி தானங்க அவரும், கிடையவே கிடையாது. நீங்கள் யாரோடு அவரை கம்பேர் பண்ணாலும் அவருக்கு என்ன செய்ய முடியாது, யாரும் ஈடு இணையே இல்லை. நிகரற்றவர். சொல்லுங்க, நிகரற்றவர். சொல்லுங்க, நிகரற்றவர். சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, நிகரற்றவர். நிகரே இல்லாத சர்வேசா. யாருங்க அவரு? நிகரே இல்லாத சர்வேஸ்வரன் அவர். ஆமாங்க, ஆதியிலே இருந்தவர் அவர், ஆதியிலே இருக்கிறவர் அவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால் அவர் அற்பமாக நினைக்காதீங்க. இயேசுவால் எனக்கு என்னங்க செய்ய முடியும் நினைக்காதீங்க. நம்பி பாருங்க. இயேசுவை ஒரு முறை நம்பி பாருங்க. இயேசுவால் முடியாது ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவரை நினைச்சாவே போதும். நினைச்சவங்க எத்தனை பேருக்கு இயேசு உண்மையாக இருந்திருக்கிறார் தெரியுங்களா? அவரை கண்ணால் பார்த்ததில்லை இயேசுவை யாரும். நம்ம யாரும் அவரை பார்க்கல, ஆனால் அவரை நினைச்சவங்களுக்கே அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார். அப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர். ஆமென். ஆகையினால அவர் ஒளியானவர், பற்றி கொள்ள முடியாத ஒளி. அதே வசனத்தில் பாருங்க, 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே. அப்போ இது யாரை சொல்லுகிறது? உலகத்தில் வந்தது யாரு? இயேசு மட்டும்தான். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும், அவன் எந்த மனுஷனா இருக்கட்டும், கஷ்டப்படுற மனுஷராக இருக்கட்டும், ரொம்ப பாடுபடுகிற மனுஷராக இருக்கட்டும், ஒன்றுமே தெரியாத ஒரு வெகுளியாக கூட இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் தெரியல பிரதர், என்ன பண்ணுவேன்னு தெரியல பிரதர், வாழவே தெரியல, பேசவும் தெரியல, நான் என்ன செய்வேன்னு தெரியல பிரதர், அப்படிப்பட்ட எந்த மனுஷனுள்ள இயேசு வந்துட்டார்னா அவன் என்ன எப்படி தெரியுமா இருப்பான்? பிரகாசிக்கிற ஒளியாக இருப்பான். இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு வாழவும் தெரியல, பேசவும் தெரியல, என்னால் இந்த உலகத்தில் எப்படி நான் எல்லாத்தையும் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் இயேசு உங்கள் உள்ளத்தில் கொண்டு வாங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கப்பா. அவரை நீங்கள் உங்கள் உள்ளத்துக்கு இடம் கொடுங்க. பாருங்கள், உங்களை எப்படிப்பட்ட மனுஷனாக மாற்றுறாரு. எப்படி மாற்றுவார் தெரியுமா? பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் மாற்றுவார் உங்களை. உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு ஆச்சரியம் வரும். என்ன பிரதர், நீங்கள்லாம் முன்னாடி ஒரு மாதிரியா இருப்பீங்க, அப்போல்லாம் ஒரு மாதிரியா இருந்த, உண்மைதான், இப்போ வேற மாதிரியா இருக்கிறேன்னு சொல்லணும். ஆமென். அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒரு பூஜ்ஜியம், நான் இப்போ ஒரு ஜீரோ, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை யாரும் மதிச்சது கூட கிடையாது, என்ன ஒரு பொருட்டை என்னது கூட கிடையாது. எப்போ இயேசுவை என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேனோ அதிலிருந்தே மற்றவங்க என்னை பார்த்து ஒரு வித்தியாசமாய் பார்க்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இயேசு மாற்றி இருக்கிறான்னு சொல்ல முடியும். ஆமென். அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு சாட்சி, வேற எங்கேயும் கூட சொல்ல தேவையில்லை, நாங்கள் ஒரு சாட்சி. ஒன்றுத்துக்கும் உதவாத, ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாத கிடந்த எங்களுக்குள்ளே இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிச்சத்தை தந்திருக்கிறார், உங்களுக்குள்ள தந்திருக்கிறார்.
நம்மலாம் ஒரு காலத்தில் யாரும் மதிக்கப்படாத கிடந்தவர்கள். இப்போ நம்மளை எல்லாம் தேடுவாங்க. எங்கங்க அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க. ஆமென். ஏன் தெரியுமா? உலகத்திலே வந்து, எல்லாம் சொல்லுங்க சேர்ந்து படிக்கலாமா? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். பாருங்க 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க அதிகாரம். சொல்லுங்க அதிகாரம். சமீபத்தில் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பணக்காரர் இருந்தார். அவருக்கு குழந்தை இல்லை. ஏராளமான சொத்து, ஆயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்கு. ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை. அவர் ஒரு புத்திர சுவீகாரம் ஒன்று எடுத்தார். ஒரு பிள்ளையை வந்து தத்து எடுத்தார். ஒரு மகனை வளர்த்து அவனுக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்தார். தான் வளர்த்த பிள்ளைக்கும் இவருக்கும் ஒரு பகை வந்து விட்டது. இப்போ என்ன சொல்றாரு? நீ என் பிள்ளையே கிடையாது. நீதிமன்றத்தில் போய் வழக்காடுகிறார். இவனை தத்தெடுத்தது உண்மைதான், இவனுக்கு சொத்துக்களை கொடுத்தது உண்மைதான். ஆனால் அதை இப்போ என்ன பண்ணுறேன்? நான் ரத்து செய்கிறேன், புத்திர சுவீகாரத்தை ரத்து செய்கிறேன். ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க. ஒரு முறை உங்களை பிள்ளையாக அங்கீகரிச்சிட்டாருன்னா நீ இந்த உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் உன்னை எப்படி பார்ப்பார் தெரியுமா? அவருடைய பிள்ளையாவே பார்ப்பார். நீ என்னதான் அவரை சில நேரங்களில் கோவப்படுத்தினா கூட சரி, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள்னு அன்பு கூறுகிற இருதயம் அவருக்கு. ஆனால் மனுஷன் பார்த்தீங்களா, அன்னைக்கு வேணுங்கிறப்ப பிள்ளையா சுவீகாரம் எடுத்துக்கிட்டான். இப்போ பகன் வரும்போது நீ எனக்கு வேணான்றான். இது உலகம் உங்களை எப்போ வேணா புறக்கணிக்கும். நான் ஒரு காலத்தில் என் மேலே என் புருஷன் எவ்வளோ அன்பாக இருந்தாருங்க. இப்போ பார்த்தா அவருக்கு என் மேலே அன்பே இல்லை. ஒரு டைமில் என் மனைவி எனக்கு என் மேலே எவ்வளோ பாசம், இப்போலாம் என்னை அவள் கவனிக்கிறதே இல்லை. இது உலகத்தில் இயல்புங்க. நான் தூக்கி வளர்த்து பாசமா பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கணும் என் புள்ள இன்றைக்கு என்ன பார்க்கறது இல்லை. இது உலகத்தின் இயல்பு. ஆனால் உன்னை எந்நேரமும் விசாரித்து உன் மீது அன்பு கூர்ந்து உன்னை நேசித்து பாதுகாத்து உன்னை நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தாயுள்ளம் அவருக்கு உண்டு. அதனால தான் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, தாயுமானவர், தந்தையுமானவர். ஒரு தாயாக கூட உன்னை நேசிக்க முடியும், ஒரு தந்தையாக கூட உன்னை சுமக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ரட்சகர் தான் இயேசு. ரட்சகர் என்ன தெரியுமா? திஸ் ஆல் இன் ஆல். எல்லாமே அவர் தான். தாயும் அவரும், தகப்பனே அவர் தான். ஆமென். அதனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் அவர் கொடுக்குற அதிகாரம் என்னங்க? தேவனுடைய பிள்ளைகள். நெஞ்ச நிமிர்ந்து சொல்லுங்க, நீங்கள் ஒன்றும் அனாதைகளே கிடையாது. தாய் இல்லாமல் இருக்கலாம், தந்தை இல்லாமல் இருக்கலாம், நமக்கு சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், பரலோக தேவனே எனக்கு சொந்தமாக இருக்கிறார். அதை விட சொந்தம் எனக்கு என்ன வேணும்? அதை விட பந்தம் எனக்கு என்ன வேணும்? சரி, 14ஆம் வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி, இப்போ வார்த்தைன்னு படித்தோம்ல, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி. எந்த மாம்சம்? மரியாளுடைய கர்ப்பத்தில் இயேசு என்ற ஒரு குழந்தை உருவானாரே, அந்த மாம்சம். வார்த்தைக்கு ஒரு மாம்சம் கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். இயேசு கிறிஸ்து கிட்ட பணம் இல்லைங்க, பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை. நீ உலகத்தை வெறுத்தேன்னு சொன்ன சாமியார்கிட்ட போய் பாருங்க, ஆயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்கு. யாராவது ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டிங்களா? உலகத்தையே வெறுத்து சன்னியாசி கோலம் போட்டுருக்கிற உனக்கு எதுக்குடா இவ்வளோ சொத்துன்னு யாராவது கேட்டிருப்பாங்களா? உலகத்தில் இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அவனுக்கு. என்னங்க? ஆனால் இயேசு யாருடைய நிலத்தையும் ஏமாற்றி எந்த ஏக்கரா வாங்கி ஒரு ஆசிரமம் கட்டி இயேசு ஆசிரமம்னு பேரெல்லாம் வச்சுட்டு போகலை உலகத்தில். அவர் அதுக்கு வரல உலகத்தில். அவர் எப்படி வாழ்ந்தாராம்? கிருபையினாலும், சொல்லுங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். எல்லாம் சொல்லுங்க, நிறைந்தவராய். சொல்லுங்க, நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசுவை பார்க்கணுன்னு எப்படி பார்க்கணும்? அவர் ஏதோ கையில் பொண்ணு வெளி வச்சிருப்பார், போன உடனே கொஞ்சம் அள்ளி இந்த மகனே கொடுப்பாரு. அதெல்லாம் உலகத்தில் சம்பாதிச்சிடலாம் முடியும். மனுஷனுக்கு அந்த அறிவு ஞானம்லாம் உண்டு. என்னங்க சொல்கிறீங்க? ஒரு அம்மா, கணவனை இழந்த ஒரு தாய் தன் பிள்ளைகளை இந்த உலகத்தில் வளர்த்து ஆளாக்க முடியும், ஆளாக்கி இருக்கிறார்கள். எத்தனையோ தகப்பன்மார்கள் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள்.
எத்தனை பிள்ளைகள் அது இல்லாமலே வளர்ந்து ஆளாகி இருக்கிறார்கள். இன்னைக்கு ஐஸ்வர்யவான்களா இருக்கிறார்கள், பெரிய பெரிய பணக்காரா இருக்கிறார்கள். அது முடியுங்க உலகத்தில். ஆனால் முடியாது என்ன தெரியுமா? கிருபையும் சத்தியமும். அது விலைக்கு கிடைக்காது. அது வேணும்னா இயேசுகிட்ட வரணும். அது வரணும். அது வேணும் எங்கே வரணும்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரணும். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய ரொம்ப முக்கியம். மகிமைக்கு ஏற்ற மகிமை. பிதா கிட்ட என்ன மகிமை இருக்குதோ அதே மகிமை யார்கிட்ட இருந்தது? இயேசு கிட்ட என்ன மகிமை இருந்ததோ அதே மகிமை யார்கிட்ட இருந்தது? திரும்ப சொல்லட்டுமா? பிதாவினுடைய மகிமை எப்படியோ அதே மகிமை இயேசுவும், இயேசுவின் மகிமை எப்படியோ அதே பிதாவின் மகிமையும். அப்ப எந்த வேறுபாடும் கிடையாது, எந்த வேறுபாடும் கிடையாது. அப்ப இயேசு உண்மையிலே இந்த உலகத்தின் சிருஷ்டிகர். நான்காவது என்னங்க? உலகத்தை சிருஷ்டித்தவரே இப்போ ஒரு குழந்தையா வர்றாரு. தேவன் மனிதனானார். சொல்லுங்க, தேவன் மனிதனானார். அதுவே கிறிஸ்மஸ். யாராவது கிறிஸ்மஸ் பத்தி விசாரிச்சு, நிறைய பேர் நம்ம நண்பர்களாக கேட்பாங்க, என்னப்பா கிறிஸ்மஸ் வருது, ஏதாவது பார்ட்டி? அடிக்கடி சொல்லுவேன், இயேசு பிறந்தாருன்னு இவங்க மூடியை திறந்துக்கிட்டு, இயேசு பிறந்தாரு நீங்கள் மூடியை தரக்கூடாது. இயேசு பிறந்தாருன்னா இதை நினைக்கணும், மற்றவங்க சாட்சியாக சொல்லணும். பா இயேசுவை நம்பு, உன் வாழ்க்கை மாறும். இது என்ன ஏதோ மதத்தெல்லாம் யாரும் மாற்றிறது இல்லை. யாரும் மதம் மாற்றி, யாரையும் நம்ம பேரெல்லாம் மாற்றி, ஊரை மாற்றி, நாட்டை மாற்றி அதெல்லாம் எதுவும் செய்கிறதில்ல. ஒவ்வொருடைய இருதயத்துக்கும் இயேசு தேவை. அல்லேலூயா. அப்போது இயேசு எப்படிப்பட்டவர்? ஆசீர்வாதமான பிறப்பு, ஆளுகை அதிகாரமுள்ள பிறப்பு, சாதனையான பிறப்பு. அவரே சிருஷ்டித்தவரே இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. அவரே உலகத்தில் மனுஷனாக சாதாரணமாக பாவிகள் வீட்டுக்கு போனார். யார் கூப்பிட்டாலும் போனார், என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டாரு, எதையும் குறை சொல்லலை. யார் வீட்டில் போயிட்டு உன் வீடுனா எப்படி இருக்குது, உன் செவர்னா எப்படி இருக்குது, உன் வாசல்னா எப்படி இருக்குது, எதையும் சொல்லலை. எங்கே போனாலும் அவர் சொன்னதெல்லாம் பிதாவை குறித்த அன்பு, பிதாவை குறித்த மேன்மை, பிதாவை குறித்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு எல்லாரும் கரங்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலே இயேசுவை என் உள்ளத்தில், ஆமென். இந்த பாட்டு கொடுங்க. இயேசு